வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மீண்டும் அச்சுறுத்துகிறது மழை. உத்தரகாண்டில் மீட்பு பணிகள் தீவிரம். கர்நாடகாவில் கனமழை. தமிழக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் லாரி மீது பஸ் மோதி 14 பேர் பரிதாப பலி. பலரது நிலைமை கவலைக்கிடம். விரிவான செய்திகள். உத்தரகாண்டில் திங்களன்று இரவிலிருந்து மீண்டும் மழை வரலாம் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் மீட்பு பணிகளை ராணுவத்தினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த வாரம் பெய்த பேய் மழையால் புனித ஸ்தலங்கள் நிரம்பிய ருத்ரபிரயாக், உத்தர்காசி, சாமோலி மாவட்டங்களில் கடும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதுவரை 680 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை இரவிலிருந்து மீண்டும் கடுமையாக மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் அதற்குள் மீட்பு பணிகளை முடித்துவிட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே கெடு விதித்தார். அதன் காரணமாக 55க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்களுடன் பல்லாயிரக்கணக்கில் ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஞாயிறன்று காலையில் லேசாக மழை பொழிந்ததால் ஹெலிகாப்டர் மீட்பு பணி நிறுத்தப்பட்டன. பல இடங்களில் சாலைகள் போடப்பட்டதால் சாலை வழியாக மீட்பு பணிகள் துவங்கப்பட்டன. மதியத்துக்குள் மழை நின்றதால் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகளில் ராணுவத்தினர் துரித கதியில் ஈடுபட்டனர். புனித ஸ்தலங்களுக்கு வந்து நடுவழியில் சிக்கிய லட்சம் பக்தர்களில் 82,000 பேரை இதுவரையில் மீட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இன்னமும் 22,000 பேர் உதவிக்காக காத்திருக்கின்றனர் என்று அரசு தெரிவித்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 1000-ஐ தொடும் என்று முதல்வர் விஜய் பகுகுணா அச்சம் தெரிவித்தார். இதனிடையே வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி மீண்டும் உயிர் பிழைத்த சுபம் என்ற இளைஞர் தங்களுக்கு யாரும் உதவவில்லை என்று கதறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரைச் சேர்ந்த இளைஞர் சுபம் மற்றும் அவரது மாமா ஹரிவோம் வர்மா ஆகியோர் தங்களது குடும்பத்தினருடன் உத்தரகாண்டுக்கு புனித பயணம் வந்தனர். தங்களது கண்முன்னால் குடும்ப உறுப்பினர்கள் 9 பேரை வெள்ளத்துக்கு பலி கொடுத்துவிட்டு இருவரும் கண்ணீருடன் சொந்த ஊர் திரும்பியுள்ளனர். கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் மழையால் கிருஷ்ணகிரி கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஹோசூர் உள்ளிட்ட 18 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் தமிழகத்தில் உள்ள கிருஷ்ணகிரி கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கெலவரப்பள்ளி அணையின் மொத்த கொள்ளளவான 44 அடியில் தற்போது 42 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. வினாடிக்கு 360 கன அடி தண்ணீர் வரத்து உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 270 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தொரப்பள்ளி தரைமட்ட பாலத்தில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கெலவரப்பள்ளி டேம் திறந்து விட்டதுனால கீழே பிரிட்ஜுக்கு மேலே போகுதுங்க தண்ணி. நிறைய தண்ணி போறதுனால இந்த வழியில் வர முடியலைங்க. கொஞ்சம் ஏமாந்தமான கீழே வலிக்கிட்டு போய் ஆற்றுல தான் விடணும். கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறந்து விடுவது அதிகரித்துள்ளது. இதனால் ஹோசூர் உள்ளிட்ட 18 கிராமங்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் சாலையோரத்தில் நின்றிருந்த லாரி மீது பஸ் மோதிய விபத்தில் 14 பேர் பரிதாபமாக பலியாயினர். உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்டி மாவட்டத்தில் உள்ள லக்னோ பஸ்டி நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் ஒரு பேருந்து சென்று கொண்டிருந்தது. பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்த அந்த பேருந்து பஸ்டி நகர் அருகேயுள்ள ஹாரையா என்னும் பகுதியில் சென்றபோது ஒரு டயர் பஞ்சராகி வெடித்தது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய அந்த பேருந்து சாலையோரத்தில் நின்றிருந்த லாரி மீது பயங்கரமாக மோதியது. இந்த பயங்கர விபத்தில் 14 பயணிகள் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். 23 பேர் பலத்த காயத்துடன் பஸ்டி மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். रात में एक ट्रक जो रोड के साइड में ढाबे के पास खड़ी थी, उसकी बाई साइड से ये बस जो है वो टकरा और बस का टायर भी जो है वो बस्ट हुआ है. 13 लोगों की कैजुअल्टी हुई है और बाकी लोग कुछ जिनको चोटें आई है वो डिस्ट्रिक्ट हॉस्पिटल दाखिल किया गया है. படுகாயம் அடைந்தவர்களில் சிலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று போலீஸ் சூப்பரண்ட் ஆனந்த் குல்கர்னி தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மாண்டி லோக்சபா தொகுதியில் ஓட்டுப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் நடந்தது. இமாச்சல பிரதேச முதல்வர் வீர்பத்ர சிங் மாண்டி லோக்சபா எம்பி பதவியை ராஜினாமா செய்ததால் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் கமிஷன் செய்தது.
வீர்பத்ர சிங்கின் மனைவி பிரதீபா சிங் காங்கிரஸ் சார்பிலும் பாரதிய ஜனதாவின் தற்போதைய எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான ஜெய்ராம் தாக்கூர் பாரதிய ஜனதா சார்பிலும் போட்டியிடுகின்றனர். இவர்கள் தவிர பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட மேலும் சில வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மொத்தம் 11,04,786 வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 1,921 ஓட்டுப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. உத்தரகாண்டுக்கு அடுத்தபடியாக இமாச்சல் பிரதேசத்தில் மழை பாதிப்பு அதிகம் என்பதால் ஆரம்பத்தில் ஓட்டுப்பதிவு சற்று மந்தமாகவே இருந்தது. ஆனாலும் குறித்த நேரத்தில் ஓட்டுப்பதிவு துவங்கியது. நேரம் செல்ல செல்ல ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பானது. முதல் 3 மணி நேரத்தில் 20% ஓட்டுகள் பதிவாயின. மாண்டி தொகுதிக்குட்பட்ட கின்னௌர் சட்டசபை தொகுதியில் கடும் மழை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அத்தொகுதியில் மட்டும் ஓட்டுப்பதிவு ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அங்கு ஓட்டுப்பதிவு முடிந்த பிறகு ஜூன் 30ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் என்றும் தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. ஈமு கோழிப்பண்ணை நடத்தி பொதுமக்களிடம் 3 கோடி ரூபாய் பணம் வசூலித்து மோசடி செய்த நபரை நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் ஈமு கோழிப்பண்ணை நடத்தி மோசடி செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் செல்லம் ஈமு கோழிப்பண்ணை என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வந்த ராசிபுரம் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் பொதுமக்களிடம் ஈமு கோழிப்பண்ணை அமைத்து தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாக நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 36 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 2 பேருந்துகள், கார் மற்றும் வீட்டுமனை பத்திரம் என 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை போலீசார் பறிமுதல் செய்ததோடு சிவக்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஈமு கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்தை சிவகுமார் என்பவர் ஆரம்பித்து அதில் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 230 நபர்கள் 3 கோடி அளவில் முதலீடு செய்து மோசடி செய்யப்பட்டது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட குற்றவாளி சிவகுமார் என்பவர் திருச்சி பாரதி நகர் அருகில் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 2 பேருந்துகள், 1 மகிழ்வுந்து, ரூபாய் 36 லட்சம் மொத்த மதிப்பு 2 கோடி 50 ரூபாய் கைப்பற்றப்பட்ட சொத்துக்களுடன் குற்றவாளி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் ஈமு கோழி பண்ணை நடத்தி மோசடி செய்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. அதன் மீது விரைவான நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்படும் என்று நாமக்கல் மாவட்ட போலீசார் தெரிவித்தனர். டிடி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு சுமூக தீர்வு காண வலியுறுத்தி வரும் 26ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம், தமிழ்நாடு மருத்துவ மாணவ சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள டிடி மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் வழங்கிய பின்னர் ஓராண்டு கழித்து இந்திய மருத்துவ கவுன்சில் அங்கீகாரத்தை ரத்து செய்துள்ளது. இதனால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் கல்லூரியை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் டாக்டர் ரவீந்திரநாத் வலியுறுத்தினார். டிடி மருத்துவக் கல்லூரிக்கு திடீரென மத்திய அரசு அங்கீகாரத்தை ரத்து செய்ததால் அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பை தொடர முடியாத அவல நிலை இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையில் மத்திய மாநில அரசில் தலையிட்டு உடனடியாக சுமூக தீர்வை காண வேண்டும். வருகின்ற 26ஆம் தேதி மாலை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றார்கள். 3 ஆண்டு பிஎஸ்சி மருத்துவ படிப்பை கொண்டு வரும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்றும் ரவீந்திரநாத் கேட்டுக் கொண்டார். அரசு பஸ்களில் மாணவர்களை புறக்கணிக்கும் நடத்துனர், ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரோடு மாவட்ட வருவாய் அலுவலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஈரோடு மாவட்டத்தில் செயல்படும் தனியார் பள்ளிகளின் தாளாளர்கள், முதல்வர்கள் மற்றும் அரசு பள்ளிகள் தலைமை ஆசிரியர்களின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் கணேசன் தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கல்வித்துறையினர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது பேசிய மாவட்ட வருவாய் அலுவலர், பள்ளி நேரங்களில் செயல்படும் அரசு பேருந்துகளில் மாணவர்களை ஏற்றிச் செல்லாமல் அவர்களை புறக்கணிக்கும் செயல்களில் ஈடுபடும் நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மாணவர்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக இருந்தது என தனியார் பள்ளி நிர்வாகி விஜயா தெரிவித்தார். ஸ்கூல்ல எப்படி சேஃப்டி ரூல்ஸ்லாம் நம்ம பார்க்கணும், குழந்தைல சேஃபா எப்படி பஸ்ஸஸ்ல எடுத்துன்னு போகணும், அண்ட் அதில் வந்து நம்ம குழந்தை ரோட் கிராஸ் பண்ணுற போது இல்லை குழந்தை பஸ்ஸில் போகிற போது, பஸ்லேருந்து இறங்குற போது அவளை எப்படி பார்த்து நம்ம
ஜாக்கிரதையா அழைச்சின்னு போனோம். ஸோ தட் தேர் ஆர் நோ ஆக்சிடென்ட்ஸ். அதுக்காக ரொம்ப கிளியரா எல்லா ஹெட் மிஸ்ட்ரஸ், பிரின்சிபல்ஸ், கரஸ்பாண்டன்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க நம்ம கலெக்டரேட்ல கொடுத்திருக்கா. அதனால எங்களுக்கு ரொம்ப இப்போ கிளாரிட்டியா இருக்கு. இக்கூட்டத்தில் பள்ளி வாகனங்களில் உள்ள டேப் ரெக்கார்டர்களை அகற்ற வேண்டும், வயதான ஓட்டுநர்களை பணியமர்த்துவதை பள்ளி நிர்வாகம் தவிர்க்க வேண்டும், மொபைல் போன் பேசியபடி வாகனங்கள் ஓட்டக்கூடாது என்பதை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. உயிரை பறிக்கும் அபாயகரமான குழிகளை மூடும் பணி நடந்து வருவதால் கும்பக்கரை அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கும்பக்கரை அருவி. இது தேனி மாவட்டத்தில் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று. இந்த அருவிக்கு வரும் நீரானது கொடைக்கானல் மலைப்பகுதியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மூலிகை செடிகளை தொட்டு வருவதால் மருத்துவ குணமிக்கதாக கருதப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் ஆண்டு முழுவதும் காணப்படும். ஆனால் இந்த அருவியில் குளிக்கும் மனித உயிர்களை பலிவாங்கும் அபாயகரமான குழிகளும் பெரிய பள்ளங்களும் காணப்படுகின்றன. கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் இதுவரை கும்பக்கரை அருவி குழிகளில் சிக்கி 34 பேர் பலியாகியுள்ளனர். எனவே சுற்றுலா பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த குழிகளை மூடும் பணி ஞாயிற்றுக்கிழமையன்று துவங்கியது. இதனால் கும்பக்கரை அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கும்பக்கரை அருவியில மூலிகை நீரோட வரனால கொஞ்சம் குளிச்சுட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கான கொஞ்சம் நல்லா பச்சை பசேர்னு இது எப்பவும் கொஞ்சம் பசுமை நிறைந்த நல்ல வனப்பகுதியாக உள்ளது. பார்வைக்கு நல்லா இருக்கும், குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆபத்தான பள்ளங்கள் இருக்குது, ஏதோ மூடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா சொல்லி இப்ப அடைச்சு வச்சிருக்காங்க. நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இருந்தாலும் ஒரு ஏமாற்றத்தோட சொல்றேன் நான். இப்பணிகள் முழுவதும் நிறைவடைய 15 நாட்கள் ஆகும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ள நிலையில் ஆர்வமுடன் கும்பக்கரை அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஈசனின் திருவாயால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு அருகில் காரைக்கால் அம்மையாருக்கு தனி கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் இந்த கோவிலில் மாங்கனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். சனிக்கிழமையன்று திருக்கல்யாணம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமையன்று காலை பரமசிவன் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதியுலா வரும் காட்சியும், அப்போது பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணம் தங்கள் வீடுகளிலிருந்து மாங்கனிகளை பிச்சாண்டவருக்கு அமுது படைத்தும் பக்தர்களுக்கு கொடுத்தும் மகிழ்ந்தனர். இந்த சிறப்புமிக்க மாங்கனி திருவிழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காரைக்கால் அம்மையார் திருக்கோவிலுக்கு வந்திருந்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் பெரிய நாயகி பெருவுடையாருக்கு நடந்த திருக்கல்யாணத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் பெரிய நாயகி சமேத பெருவுடையாருக்கு ஞாயிற்றுக்கிழமையன்று திருக்கல்யாண வைபோகம் நடந்தது. முன்னதாக பழங்கள், குங்குமம், மஞ்சள், திருமாங்கல்ய சரடு, வளையல் உள்ளிட்ட பொருட்களை பெண்கள் சீர்வரிசையாக கொண்டு வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். பின்னர் பெரிய நாயகி சமேத பெருவுடையாருக்கு ஊஞ்சல் உற்சவம் நடந்தது. இந்த திருக்கல்யாணத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெரிய நாயகி சமேத பெருவுடையாரை தரிசனம் செய்தனர். பெரியவுடையார் பெரிய நாயகியோட திருமணத்துல கலந்து கொள்றதுக்காக வந்திருக்கோம். இந்த திருமணத்தை செய்யறத பாக்குறவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய தோஷங்கள்லாம் விலகும், திருமணம் அவங்களுக்கு திருமணமாகும், பிசினஸ் நல்ல முன்னேற்றம் அடையும், செல்வ செழிப்பு செல்வாக்கு எல்லா ஆசீர்வாதமும் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த வைபோகத்தில் திருமண தடை, ராகு கேது தோஷம், மாங்கல்ய தடை, நீண்ட ஆயுள், தொழில் விருத்தி பெற ஏராளமான ஆண்களும் பெண்களும் மாலை மாற்றிக் கொண்டனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் 20,424 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,553 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 44 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,980 ரூபாயாக இருந்தது. ராமநாதபுரத்தில் சாலையோரம் உள்ள பாழடைந்த சுவற்றில் கரி இலைகளை கொண்டு கண்கவரும் ஓவியங்களை தீட்டி பொதுமக்களை பரவசமடைய செய்கிறார் சதானந்தம் என்ற நாடோடி. கலை என்பது லட்சத்தில் ஒருவருக்கு கடவுள் கொடுக்கும் வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வரம் பெற்றவராக எல்லா ஊர்களிலும் வலம் வருபவர்தான் சதானந்தம்.
தெருக்களில் உள்ள பாழடைந்த பயன்பாடற்ற சுவர்களில் ஓவியங்களை வரைந்து அவ்வழியாக போகும் பொதுமக்களை ஒரு கணம் பரவசமடையச் செய்கிறார். ராமநாதபுரத்துக்கு விஜயம் செய்துள்ள சந்தானம் கரிப்படிந்த அழுக்கு உடையுடன் சுற்றித் திரிந்தார். பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பாழடைந்த சுவற்றில் திடீரென்று ஓவியங்களை தீட்ட துவங்கினார். கரித்துண்டு, சாக்பீஸ், ஊமத்தை இலை ஆகியவைகளை கொண்டு 10 நிமிடங்களில் அந்த பாழடைந்த சுவற்றில் கண்கவரும் எழில்மிகு ஓவியத்தை வரைந்து அங்கு திரண்ட மக்களை பரவசமடையச் செய்தார். பாழடைஞ்ச சுவர்ல ஒரு தத்ரூபமான ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருக்காரு. ஒரே டிராபிக் ஜாமா இருக்கு. மரத்தினுடைய செடிகள் சாறு இதுகளை வச்சு சாதாரண கறி இதுகளை வச்சுதான் பயன்படுத்தி வரைகிறாரு. ஒரு அருமையான படம். நல்ல கலைஞனை நாடு பயன்படுத்தலாம். சதானந்தம் வரையும் ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் தங்கள் வேலைகளை கூட விட்டுவிட்டு அவர் ஓவியம் வரைந்து முடிக்கும் வரை மெய்மறந்து பார்த்து ரசித்தனர். சதானந்தம் வரைந்து முடித்த ஓவியத்தை பொதுமக்கள் தங்கள் கையில் இருந்த மொபைல் போனில் படம் பிடித்ததோடு தங்களால் முடிந்த அளவிற்கு பணத்தை பரிசாக கொடுத்து பாராட்டு தெரிவித்தனர். கடைசி வரை எதுவுமே பேசாமல் கிடைத்த காசை எடுத்துக்கொண்டு வேறு இடத்தை நோக்கி புறப்பட்டார் சதானந்தம். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.